இங்கே தன்னுடைய பாட பிரவச்சனெலாம் நடந்துருக்கார். கிட்டத்தட்ட 40-50 சிஷ்யாள் இருக்குது. நிறைய சிஷ்யாள், நிறைய பேர் வந்து இவற்றை பாடங்கள்லாம் கற்றுக்கிறார். இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு வாழ்க்கை அவருக்கு. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்காது, ஏதாவது ஒன்று நெகட்டிவாக நடக்கணும். பகவான் வந்து இவர் எதுக்காக இவர் பிறவி கொடுத்தது, இவருடைய பிறவியின் நோக்கம் என்னவோ அது நிறைவேறணுமே, அதுக்காக பகவான் ஒரு சின்ன திருவிளையாடலை பண்ணுறான். அதாவது இவ்வளவு சாஸ்திரங்கள் படித்தவர், இவ்வளோ பெரிய பண்டிதர், நல்ல நல்ல மனுஷர், சாத்வீகமான குணமுள்ளவர், இப்பேற்பட்டவருக்கு பகவான் ஒரு சின்ன துர்புத்தியை கொடுக்குறான். அதாவது ஒரு அகங்காரம், கண்ணை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரம். என்னச்சு அது சின்ன வயசுலேயே இன்னும் நிறைய இந்த புகழ் வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அது இது சங்கீத விருந்தோம்லாம் பார்த்தா நிறைய பேர் பார்த்தோம்னா சின்ன வயசில் நிறைய புகழ் அடைஞ்சால் ரொம்ப சீக்கிரமே இதாகிடுவோம், கர்வம் வந்து ஒரு இல்லாத நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆகுது, ஒரு கர்வம் வருது, கண்ணை விட்டால் வேறு கிடையாது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இவருக்கு என்னென்னா பொதுவாகவே அந்த காலத்தில் அதை என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் எதையாவது பகவத் விஷயம் சொன்னால் தான், சம்ஸ்கிருதத்தில் தர்மசாஸ்திரங்கள் சொன்னால் தான் அது உத்தமம். பிராந்திய விஷயம் பிராந்திய பாஷையில் சொன்னால் அதுக்கு அவ்வளோ மரியாதை இல்லை அப்படின்ட்டு ஒரு நிலைமை ரொம்ப காலமாக இருந்துட்டுருக்கு. நம்ம பாரத தேசத்தில் எல்லா பிரதேசத்துலையும் தான் இருக்குது. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க. மகாராஷ்டிரத்தில் அபங்கங்கள்லாம் பாடி, அவளுடைய மராட்டி பாஷையிலே அபங்கங்கள் பாடி சாதாரண ஜனங்களுக்கு தர்மசாஸ்திரம்லாம் சொல்லி வச்சான். அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்கள்லாம் தமிழில் பாடி, நாயன்மார்கள்லாம் தமிழில் பாடி நம்ம சாதாரண ஜனங்களுக்கு தர்மசாஸ்திரங்கள் புரியறதுக்கு, பகவத் விஷயங்கள் புரியறதுக்கு ஏற்பாடு பண்ணான். அதே போல் யுகமாக பண்ணி தான் இருக்கான் எல்லாத்துலேயும். அதே போல் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா புரந்தரதாசர் இவாள்லாம் அவதாரம் பண்ணி கன்னடத்தில் பாட்டு பாடி ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி அதை சாதாரண ஜனங்களுக்கும் அது தெரியும்படியாக பண்ணான். இப்போது அந்த இடத்துக்கு இவர் வரணும். இவர் வந்து இந்த ஸ்ரீனிவாசாச்சார் வந்து அந்த மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஒரு தாசரா மாதிரி பண்ணணும். அதுக்கு ஆனால் இவருக்கு என்ன இருக்குது, நேச்சுரலாகவே அது பிடிக்காது. சம்ஸ்கிருதத்தில் பேசினால்தான், சம்ஸ்கிருதத்தில் சொன்னால்தான் வந்து அதுக்கு மரியாதை அப்படிங்கிறது மாதிரி அவர் வச்சுருந்தார். கன்னடத்தில் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மரியாதை கிடையாது அவரை பொறுத்தவரை அப்படிங்கிற ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனில் என்ன வந்து இவருக்கு ஒரு கர்வம். அதனால் தாசர் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு வர தாசர்களெல்லாம் கண்டால் ஒரு இழப்பம் வரும், நம்ம கேவலமாக பேசுவோம். இப்போ என்ன இருக்குது, விஜயதாசன் ஒரு மகான். அந்த மகான் வந்து இதே போல் புரந்தரதாசருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு புரந்தரதாசருடைய காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அவதாரம் பண்ணுவார். இவருடைய பீரியடில் இருக்கார். ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் அவதாரம் பண்ணுவார். இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியுடைய பீரியடில் இருக்கார். அவருடைய ஒரு சீனியர் தாசர் விஜயதாசன் பேர். அவர் வந்து அவருடைய சிஷ்யர் கோபாலதாசன் பேர். அவரை சுற்றி இன்னும் அவருடைய சிஷ்யாலாம் நிறைய பேர் இருக்கார். அவள் ஊராக போய் ஜனங்களுக்கு கன்னடத்தில் பாட்டெல்லாம் பாடி பகவத் விஷயங்களை எடுத்து சொல்கிறது, தர்ம விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறது, அந்த மாதிரி ஜனங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு ஒரு ஊராக வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வச்சு இந்த மாணவிக்கும் வரா. அங்கே மாணவியில் இருக்கிற ஜனங்கள்லாம் இவருக்கு ஒரு சக்கரத்தில் இவாளை தங்க வச்சு ஏற்பாடு பண்ணி அங்கே தினம் பூஜை புனஸ்காரம் நாமசங்கீர்த்தனம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. அங்கே ஜனங்கள்லாம் போயிட்டுருக்கா வந்துட்டுருக்கா. அங்கே எப்படி நடந்துட்டுருக்கு. அப்போது இந்த விஜயதாசர் இந்த இவரை பற்றி கேள்விப்படுறார், ஸ்ரீனிவாசாச்சாரை பற்றி கேள்விப்படுறார். ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற பெரிய பண்டிதர் இவர், பெரிய நல்ல ஞானஸ்தர் அப்படின்ட்டுலாம் அவரை பற்றி கேள்விப்படுறார். அதனால் என்ன பண்ணுறார், அப்பேற்பட்டவர் நம்மளுடைய பூஜைக்கு வந்து வந்தார்னா கௌரவமாக இருக்குமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், கோபாலதாசர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், சிஷ்யத்தை சொல்லி அனுப்புகிறார். இதை போல் நம்ம இதுக்கு சத்திரத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து இருந்து நம்மளுடைய பஜனை இதெல்லாம் கலந்துட்டு சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். இவர் போகிறார், கோபாலதாசர் போகிறார். போய் என்ன பண்ணுறார், அதை போல் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி இதை போல் எங்கள் குருநாதர் விஜயதாசன் வந்திருக்கார், இதை போல் நடந்துட்டுருக்கார்
நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கலந்துட்டு பிரசாத ஸ்வீகாரம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறார், டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்கிறார். எனக்கு வந்து காலாகாலத்தில் சாப்பிட்டாகணும், அங்கே வந்து என்ன நீங்கள் பஜனை பூஜை அப்படின்ட்டு இழுத்துட்டே போதாரு, ரொம்ப நாழியாயிடும் சாப்பிட்றதுக்குலாம். எனக்கு வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிட்டாகணும், இல்லாட்டா அப்படிங்கிறதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. அவர் வாக்கில் பகவான் வந்து உட்காந்து என்ன சொல்ல வைக்கலாம், அந்த மாதிரி சாப்பிடாதுன்னா எனக்கு வைத்த வரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். டயத்துக்கு சாப்பிட்றவன் அப்படின்னு சொல்லி நிறுத்திருந்தா பிரச்சனை இல்லை, டயத்துக்கு சாப்பிடாதுன்னா எனக்கு வந்து வைத்த வரி வந்துடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே இவருக்கு கோபாலதாசர் புரிஞ்சுடுச்சு, இவர் நம்மளை வந்து அலட்சியம் பண்ணுறார், நம்ம குருநாதரை அலட்சியம் பண்ணி பேசுகிறார் அப்படின்னு புரிஞ்சுடுச்சு அவருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கோபாலதாசர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கோபாலதாசர் சாமானியமானவர் இல்லை, அவர் வந்து பெரிய மகானவர். அவருடைய பகவான் விக்னேஷனுடைய அம்சமாக பிறந்தவர் அப்படின்ட்டு அவருடைய சரித்திரத்தில் இருக்குது. அவர் வந்து அவருடைய சாதனை என்னென்னா, கோட்டிக்கணக்கான நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸை காயத்ரி ஜபம் பண்ணியிருக்கார். அவர் வந்து பல வருஷம் 10-12 வருஷம் இந்த காயத்ரி ஜபத்திலேயே மூழ்கி போயிருந்திருக்கார் சின்ன வயசில். அதனால் அவருக்கு ஒரு அபாரமான ஒரு காயத்ரியினால் அபாரமான வாக்சித்தி உண்டு. அதனால் அப்பேற்பட்டவர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். கேட்கவே வேண்டாம், மகானுடைய வாக்கு பொய்க்கார். அதனால் இவருக்கு என்ன ஆகிடுறது, உடனே வைத்தவர்கள் வந்துடும், அன்றைக்கே அவருக்கு வைத்தவர்கள் வந்துடும். ஆனால் இவர் வந்து வைத்தவர்கள் ஏதோ சாதாரணமாக வந்திருக்கு, தனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுட்டாரே ஒழிய, அவர் சொல்லிட்டு போனதுனால அவருக்கு நாம் அபகாரம் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த வைத்தவரி வந்தது அப்படின்ட்டு அவருக்கு தோணவே இல்லை. ஏதோ சாதாரணமாக வைத்தவரி சாப்பிட்றது ஏதோ ஒத்துக்கிற வைத்தவரி அப்படின்னு நினச்சுட்டார். இது என்ன ஆகிடுது, நாளுக்கு நாள் இவருக்கு வைத்தவரி ஜாஸ்தியாகிட்டே போயிடுது. எவ்வளவோ மருந்தெல்லாம் சாப்பிட்றார், என்னவோ மாத்திரைங்கள்லாம் பண்ணுறார், என்னென்னோ பண்ணுறார். இவருக்கே நிறைய விஷயங்கள்லாம் தெரியும், ஜபங்கள்லாம் பண்ணுறார், ஒன்றும் எதையுமே எதை சாப்பிட்டாலும் உடனே வைத்தவர். சாப்பிட முடியாது, சாப்பிட்டா உடனே வைத்தவர், ஒன்றும் பண்ண முடியாது, வளர்ந்து துடிப்பாக கிடக்கும். அந்த மாதிரி சிவியரான ஒரு வைத்தவர் வந்து இந்த மாதிரி அவஸ்தப்படுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, நம்ம பகவான் காலில் தான் விழுந்தாங்க. தன்னுடைய முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இனிமேல் முடியாது, பகவான் தான் வேணும் அப்படின்ட்டு சோழிங்கருக்கு வர அவ்வளோ படிகள் ஏறி சோழிங்கருக்கு போய் அந்த சேவை பண்ணி பகவானை நரசிம்மனை ஆராதனை பண்ணுறார். ஒன்றும் பிரயோஜனம், திரும்பி ஊருக்கு போகிறார். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய குலதெய்வமான சீனிவாசன் போய் காலில் விடுவோம் அப்படின்ட்டு திருப்பதிக்கு போகிறார். படியே நடந்து போய் அங்கே சீனிவாசன் ஆராதனைலாம் பண்ணி ஆண்டார். ஒன்றும் பிரயோஜனம், எங்கேயும் பிரயோஜனம் இல்லை, திரும்பி வந்துட்டார் ஒன்றும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், மந்திராலயத்துக்கு போகிறார். மந்திராலயத்துக்கு போய் ராகவேந்திர சுவாமி காலில் விடுறார். அங்கே ஒரு 10-15 நாள் இருந்து துங்காசனம் ஸ்நானம் பண்ணி சேவை பண்ணுறார். இந்த சேவைன்னா நம்ம காலகத்தால் எழுந்து மடிபடியாக குளிச்சுட்டு அந்த ஈர வஸ்திரத்தோடு பிரதட்சணம் நமஸ்காரம் 8 திக்குக்கு நமஸ்காரம் பண்ணணும். அது ஒரு ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்குது. ஒரு வேலை தான் சாப்பிட்ணும், ராத்திரி வேலை ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இந்த சேவைங்கிறது ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரொசீஜராக இந்த சேவையெல்லாம் பண்ணுறார். ஆனால் வைத்தபடி தீண்ட மாட்டேங்க. அப்போது கடைசியில் என்ன பண்ணுறார், பகவானும் கைவிட்டுட்டான், குருநாதனும் கைவிட்டுட்டார். இனிமேல் நம்ம உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆத்மஹத்தி முடிக்க வேண்டியதான், சூசைட் படிக்க வேண்டியதான், இந்த வைத்த வழியை தாங்க முடியல அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணி நீங்கள் படுத்துக்கிறார். தூக்கத்தில் கனவு வருது. கனவுல ராகவேந்திர சுவாமி வர்றார். ராகவேந்திர சுவாமி வந்து தம்பி அப்படின்னு கூப்பிடுறார். ஏன் அவர் தம்பின்னு கூப்பிட்றாருன்னா, இவர் வந்து ராகவேந்திர சுவாமி வந்து முற்பிறவியில் பிரகலாதனாக இருந்தவர். இவர் தான் பிரகலாதன், அதுக்கப்புறம் தான் வியாசராஜன், அப்புறம் ராகவேந்திர சுவாமி அப்படிங்கிற 3 அவதாரமாக வரார். அந்த பிரகலாதனாக இருந்தப்போ அந்த இரண்யகசிபுக்கு 4 பசங்கள். அதில் முதல் பையன் தான் பிரகலாதன், அடுத்த பையன் சக்லாதன்னு பேர். அந்த சக்லாதன் தான் இப்போ இந்த சீனிவாச ஆச்சாரா அவதாரம் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து அவர் கணவர் அவரை தம்பின்னு கூப்பிடுறார். தம்பின்னு கூப்பிட்டு, அப்பா நீ வந்து ரிசம்பனை ஆராதனை பண்ணி பார்த்த, சீனிவாசனை ஆராதனை பண்ணி பார்த்த, இங்கே வந்து என்னையும் ஆராதனை பண்ணி பார்த்த, ஆனால் உனக்கு பலனே கிடைக்கல. ஏன்னு யோசிச்சு பார்த்தியா? ஆத்மஹத்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறிய ஒழிய ஏன் நமக்கு
அப்படி என்ன நம்ம அபவாதம் பண்ணிட்டோம், என்ன பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தியா? நீ அதை யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற. தெரியலையே சுவாமி, எனக்கு இன்னும் புரியலையே, நான் என்ன அபவாதம் பண்ணேன். ஞாபகம் வரலையே அவனுக்கு இன்னும். எப்போ விஜயதாசர் கோபாலதாசர் அனுப்பிச்சு ஒன்று கூப்பிட்டுருக்காரு. ஆனால் நீ என்ன பண்ண, வாழை அலட்சியம் பண்ணி சாப்பிட்டா வயிற்று வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கோபாலதாசருடைய அப்படியே ஆகட்டும்னு சொன்னால், அதனால் என்ன ஆகிடுச்சு உனக்கு இப்போ அந்த வயிற்று வலி இருந்தது. அதனால் நீ என்ன ப்ளீஸ் பண்ணியோ இல்லை பகவான் ப்ளீஸ் பண்ணியோ இந்த வயசு போகவே போகாது. இப்படி பண்ணிட்டு இருந்தால் உனக்கு ஜென்மமோட இதை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ உனக்கு வயிற்று வலி தீரணும்னா ஒரே வழி, நீ அந்த பக்தானோட காலில் போய் விட வேண்டியதுதான். இந்த தாசர்களுடைய காலில் போய் விடணும். தாசர்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கா பகவானாகட்டும் ஞானிகளாகட்டும். அதனால் அந்த தாசருடைய காலில் போய் விழு. அவர்கிட்ட தான் நீ அபவாதம் பண்ணியிருக்க. அதனால் அவர் காலில் போய் விழுந்தால்தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த இது கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் இதுலேருந்து, வைத்தவரிலேருந்து. இல்லாட்டா உனக்கு இதுவே கிடையாது அப்படின்ட்டார். அது மாத்திரம் இல்லை, உனக்கு ஆயுஷும் குறைச்சல். இன்னும் இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 27 வயசாக இருந்துட்டு வருது. 25-26 வயசாக இருக்குது. 42 வயசு தான் அவருக்கு ஆயுசு. அதனால் உனக்கு ஆயுஷும் குறைச்சல். இந்த குறைச்சலான ஆயுசில் நீ வேற ஒன்றும் பண்ண முடியாது, வைத்தவரையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதனால் நீ போய் நேராக அவா காலில் விழு அப்படின்ட்டு உபதேசம் பண்ணி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அவர் இந்த விஜயதாசர் எந்த ஊரில் இருக்கார் தேடின்னு போய் அவர் காலில் விழுந்து அவர் வர்ணிக்கணும், என்ன தப்பு பண்ணிட்டேன், இப்போ உணர்றேன் அப்படிங்கிறார். அப்போ விஜயதாசர் என்ன சொல்கிறார், அப்பா எனக்கு ஒன்றும் உன் மேலே கோபமான இல்லை, அவனுக்கு சாப்பிட வர சொன்னேன், வந்தால் சரி வரலன்னா சரி, அதனால் என்ன எனக்கு ஒன்றும் லாபம் நஷ்டம் எதுவும் இல்லை, உன்னை கூப்பிட்டு உன்னுடைய வித்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை கூப்பிட்டேன் நான், நீ வரலன்னா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன எடுத்து என்ன நான் மனசு வருத்தப்படலை, நான் மனசு வருத்தப்பட்டு அதனால் உனக்கு இந்த வைக்க வரல. கோபாலதாசர் சொல்லிட்டார், அப்படியே ஆகணும்னு சொல்லிட்டார். அவருடைய வாக்கு பொய்யாகனால் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாங்க. அதனால் நீ கோபாலதாசர்கிட்ட போய் காலில் விடு அப்படின்ட்டார். அதனால் என்ன பண்ணார், திருப்பி அவரை இந்து ஊரில் இருக்கான்னு சரின்னு போய் அவர் காலில் போய் விடுறார். அப்போ அவர் விஜயதாசர் சொல்லி அனுப்புகிறார், இது போல் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு. அப்போ இவர் சொல்கிறார், இது போல் உங்களோட குருநாதர் விஜயதாசர்கிட்ட போனேன், அவர் உங்கள்கிட்ட வர சொல்லியிருக்கார், உங்களால் தான் எனக்கு இந்த வைத்தொலி நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு அவர் காலில் விடுறார். அவருக்கு சேவை எல்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறம் கோபாலதாசன் அந்த சோள பக்ரி அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஊரில் இட்லி தோசை மாதிரி அவளுக்கு அந்த சோளத்தில் பண்ணுற அந்த ரொட்டி தான் மெயின் ஆகார். அந்த சோள ரொட்டியை எடுத்து அப்போ அதை காயத்ரி மந்திரம் இவருக்கு இதாக இருக்கேன், சித்தியாக இருக்கேன், அந்த மந்திரங்களை சொல்லி அபிமந்திரணம் பண்ணி அந்த சோழ ரொட்டியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதை தயார் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறார். நைவேத்தியம் பண்ணி அந்த பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறார். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. என்ன பெண்ண கேடோ என்ன பெண்ண கேடோ ஜன்மத்ரிதய பாடோ என்ன பெண்ண கேடோ ஜன்மத்ரிதய பாடோ சன்னவனூதிவ கேவல என்ன பெண்ண கேடோ ನನ್ನ ಬಡಿಸುವ ಯೋಗವನ್ನು ಮೋಕನ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಕಾವಿಸುವುದು ವಿಭೋವೆ ಎನ್ನ ಬೆನ್ನಪ ಕೇಳೋ ನಿನ್ನವರನೆ ಇವಗೆ ಇನ್ನೂ ರತಿಯನ್ನು ಕಂಡು ನಿನ್ನವನಿಂದು ಹರಿದೋ ನಿನ್ನ ರತಿಸುವೆ ಅಂಗರಿ
அந்த மாதிரி அந்த ரொட்டி பண்ணி பகவான் முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த பாட்டை பாடி பிரார்த்தனை பண்ணுறார் பகவான்கிட்ட. இது இவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், இவன் மன்னிச்சு நீ இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். இது என்னோட கோரிக்கை இல்லை, என்னுடைய மூதாதையர்களுடைய கோரிக்கையாக எடுத்துட்டு இதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பகவானை பிரார்த்தனை பண்ணி ஏன்னா அவளால் தான் பண்ணுறதாவே அவளுக்கெல்லாம் இது கிடையாது, தன்னுடைய சக்தியினால் நடக்கிறது அப்படிங்கிற பாவமே கிடையாது அவளுக்கு. அதனால் பகவானுக்கு அந்த ரொட்டியை நைவேத்தியம் பண்ணி பகவானை பிரார்த்தனை பண்ணி அந்த ரொட்டியை அவர் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த அவருக்கு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே பூரா சரியாக குறையிறது.